அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட்டி vlog. இன்றைக்கி நம்ம ஃபுட்டி vlog சேனலில் ரொம்ப நாள் கழித்து ஹைராவோட ஒரு ப்ளே டைம் தான் பார்க்க போகிறோம். எங்கே வந்திருக்கோன்னா ரோலா ஸ்கொயர் பார்க், ஷார்ஜா. அந்த பார்க்கில் தான் ஹைராவோட ரொம்ப பெரிய ஒரு ஃபன் டைம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் இங்கே ஷாப்பிங்காக வந்திருந்தோம். நான், அம்மா, அத்தா, ஹஸ்பண்ட் எல்லோரும் வந்திருந்தோம். அவங்க இந்த ஹைரா இந்த பார்க்கு பார்த்தோன்னே நான் பார்க் தான் போவேன், உங்கள் கூடலாம் வரலன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு பார்க்குக்குள்ளே வந்துருச்சு. நாங்கள் 1 hour கழித்து தான் நான் என்ட்ரி ஆனேன். இங்கே இந்த பார்க்கில் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 2 dirhams தான். பட் நாங்கள் 4 பேர் வாங்கின டிக்கெட்டுக்கு சேர்த்து வச்சு ஹைராவே ஃபுல்லாக விளையாண்டுருச்சு. இங்கே பெரிய மரம், அதுக்கப்புறம் நிறைய செடி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு கூட அந்த செடி பார்த்துருப்பீங்க, அது நம்ம ஊரில் இருக்க செவந்தி பூ மாதிரியே இருந்துச்சு. இது ரோலா ஸ்கொயர் இந்த ஷார்ஜாவில் வந்து ரொம்ப மெயினான ஏரியா. அதில் இவ்வளோ பெரிய பார்க்குன்றது ரொம்ப ஒரு எனக்கு வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹைராவும் நல்லா விளையாண்டுச்சு. இதில் சாஞ்சாட மாதிரி அந்த ஒரு குதிரை இருந்துச்சு, அதில் உட்காந்து ரொம்ப நல்லா விளையாண்டுட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப ஃபன் டைம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. 1 hourக்கு மேலே அவங்க விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் இந்த வீடியோலாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்தது கூட அவங்க கண்டுக்கவே இல்லை, அவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதில் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ப்ரிங் வச்சு இந்த மாதிரி ஜிராஃபி அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஸ்லைடு இருந்துச்சு. ஹைரா இது வரைக்கும் ஒரு ஸ்லைடில் கூட தன்னால் ஏறினதே இல்லை. நான் தான் போய் ஏற்றி விட்டு இறக்கி விட்டு வருவேன். 1 hour விட்டுட்டு போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தா அவங்களே எல்லாத்துலேயும் ஏறி அவளே ஸ்லைட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா இது 1 hourல இவ்வளோ பெரிய சேஞ்சஸா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதில் வேறு அவங்களால ஏறவே முடியல. ஷூ வேறு வலிக்கிட்டே இருந்துச்சு. ஷூவை கழட்டி விடுங்கன்னு வேறு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ அவளே முயற்சி பண்ணி ஏறிட்டா. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹைரா வந்து தன்னால் ஸ்லைட் பண்ணுறதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் வேறு எல்லோரும் இருக்கோமான்னு வேறு ஹைரா பார்த்துக்கிறாங்க, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக. எல்லோரும் இருந்தால் தான் ஸ்லைடிங் வந்து பண்ணுறாங்க, இல்லைன்னா அவங்க இல்லை, ஐயா இல்லை, அத்தா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. பார்க்கோட அட்மாஸ்பியர் பொறுத்தளவில் ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து நம்ம விளையாட வைக்கிறதுக்கு ரொம்பவே நீட்டாக க்ளீனாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு ஏறி பின்னாடி இருக்கிற ஸ்லைடில் வந்துட்டு அத்தா இருக்காங்களா,